Hello coders, welcome to the React Beginner series. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் ஸ்டேட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எப்படி ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஸ்டேட் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டேட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ரியாக்ட். பேஸ்ட் ஆன் இப்போ ரியாக்டோட பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும். சப்சிக்வெண்டா நம்ம டேட்டா சேஞ்ச் ஆகும்போது பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு, அதாவது டெக்னிக்கலா சொல்லணும்னா ரீரெண்டர் ஆகுறதுக்கு நமக்கு ஸ்டேட் தான் ஹெல்ப் பண்ணும். எப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் ரியாக்ட் ரீரெண்டர் ஆகும். நம்ம எப்படி ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹூக்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி யூஸ் ஸ்டேட் ஹூக் பத்தி ஒரு வீடியோல டிஸ்கஸ், இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதையும் ஹைலி ரெக்கமெண்டட். நீங்க அந்த வீடியோவும் ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம கோட் போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் போட்டு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இதை மட்டும் க்ளீன் அப் பண்ணிட்டு, ஆப்பை மட்டும் க்ளீன் அப் பண்ணிட்டு ஆப்ன்ற டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா வெறும் ஆப்னு லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நியூவாக ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன், ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இப்போ இது பிளாங்காக இருக்கும். நான் போயிட்டு நான் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்எஃப்சி கொடுக்குறேன். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ டிவ் டேக்குள்ள ஹோம்ன்ற டெக்ஸ்ட் தான் இருக்கு. இதை இப்போ நான் டிவ் டேக் இங்கே ஆப்ன்ற டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஆப் ரீப்ளேஸ், இப்போ ஹோம் இங்கே லோட் பண்ணியிருக்கோம். ஹோம் காம்பனண்ட் இங்கே லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இங்கே பேஜில் ஹோம்ன்ற டெக்ஸ்ட் லோட் ஆயிருக்கணும். ஓகே, சம்திங் ராங். இப்போ போனீங்கன்னா ஹோம் சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறேன் ஹோம் லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு பியூர் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஏன்னா நேம் இருக்கு, இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஜேஎஸ்எக்ஸ். இப்போ இதில் ஸ்டேட் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேட், குளோபல் ஸ்டேட் இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது லோக்கல் ஸ்டேட். ஸோ லோக்கல் ஸ்டேட் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்க ஹூக் யூஸ் ஸ்டேட்னு ஒரு ஹூக் இருக்கு. அது யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் ஸ்டேட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் யூஸ் ஸ்டேட் போட்டிருக்கேன். இங்கே நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள். இப்போ இது ஸ்டேட் வேரியபிள். ஏன்னா நம்ம யூஸ் ஸ்டேட்ல இருந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் மூலமா கிரியேட் பண்றோம். இது ஸ்டேட் வேரியபிள். இதுக்கு எப்பயுமே நம்ம செட்டர் செட் பண்ணணும். ஸோ நான் செட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்க எம்டியா கிரியேட் பண்ணா இதுல வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இனிஷியல் வேல்யூ செட் பண்ணலாம். நம்ம என்ன டேட்டா டைப்ல செட் பண்றோமோ அதான் அதோட இனிஷியல் வேல்யூவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரூ அப்படின்னு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணீங்கன்னா அது பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். இப்போ இதே நீங்க இது போட்டீங்கன்னா, பிரேசஸ் போட்டீங்கன்னா ஓகே இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும். நம்ம இது போட்டோம்னா எம்டி அரே போட்டோம்னா இது அரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளா ஸ்டேட் வேரியபிளா கிரியேட் பண்றேன். ஸோ ஹலோ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள் இஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டைப். ஓகே, ஏன்னா நம்ம ஹலோ ரியாக்ட்னு ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்றோம் இனிஷியல் வேல்யூல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுமோ அப்பெல்லாம் நம்ம காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். அதை இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு இந்த டிவ் டேக்குள்ள ஒரு ஹெடர் டேக் ஆட் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட்டை ரீட் பண்றோம். இப்போ நேம்ன்றது ஒரு ஸ்டேட் வேரியபிள். எப்பயுமே நீங்க டைனமிக் வேல்யூ யூஸ் பண்றப்போ பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பிரேசஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஹெடர் டேக் கொடுத்துருக்கோம். இப்போ டைனமிக்கா ஸ்டேட்டை ரீட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்டேட் சேஞ்ச் பண்ண போறோம். பட்டன் கிளிக்ல ஸ்டேட் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்கேன் ஆன் கிளிக்ல. ஸோ ஆன் கிளிக்ல போயிட்டு செட் ஸ்டேட் பண்றேன். நம்ம இங்க இருந்தே இப்போ சாரி செட் நேம்னு செட் பண்ணணும். ஏன்னா நம்ம செட் பண்ணியிருக்க நேம் சாரி வேரியபிள் நேம். அப்போ அதோட செட்டர் நம்ம செட் நேம் தானே வச்சிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு ஹாய் அப்படின்னு இது பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்லைன் ஃபங்க்ஷனா எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இங்க டைனமிக் வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஹலோ ரியாக்ட்ன்றது H1 டேக்குள்ள ரெண்டர் ஆகணும். இங்க செட் நேம் ஸோ பட்டன் கிளிக் பண்ணோம்னா இங்க பட்டன் டைட்டில் சேஞ்ச் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ சேஞ்ச் நேம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஹலோ ரியாக்ட்ன்றது ஹைன்னு மாறும். ஓகே, பாருங்க ஹலோ ரியாக்ட் ரெண்டர் ஆயிருக்கு. நான் சேஞ்ச் நேம் கிளிக் பண்றப்போ நமக்கு ஸ்டேட் சேஞ்ச் நடக்குது. ஸ்டேட் சேஞ்ச் நடக்கிறதுனால ஹைன்ற டெக்ஸ்ட் ரெண்டர் ஆகுது. ஏன்னா நம்ம அதான் இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள்ல போயிட்டு செட் பண்ணியிருக்கோம்.
ஓகே. இப்போ நான் இங்க வந்து இன்லைன் ஃபங்ஷனா எழுதியிருக்கேன். இத நீங்க தனியா ஒரு ஃபங்ஷனாவும் எழுதிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். சேஞ்ச் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு நான் வந்து செட் ஸ்டேட் செட் ஸ்டேட் வந்து பண்றேன். எய்தர் இப்படி நீங்க டைரக்டாவும் செட் பண்ணலாம், இல்ல வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துட்டு செட் பண்ணலாம். இதுவும் கரெக்ட் தான். இப்போ பாருங்க. ஸோ இப்பயும் எக்ஸ்பெக்டட் வந்து அதே தான், அதே ரெஸ்பான்ஸ் தான் வரணும். இப்போ ஸ்டேட் வந்து இருக்கும். நீங்க நான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இப்பயும் அதே பிஹேவியர் தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ செட் பண்றப்போ ஹலோ ரியாக்ட்னு செட் பண்றோம். பட் நெக்ஸ்ட் டைம் ரீரெண்டர் ஆகுறப்போ நம்ம ஒன் ஸ்டேட் சேஞ்ச் ஆனவுடனே அந்த நியூ வேல்யூ தான் வந்து ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஓல்ட் வேல்யூ வந்து இக்னோர் பண்ணிடும். வந்து ஹலோ ரியாக்ட்ன்றதை இக்னோர் பண்ணிட்டு ஹாய்ன்றது தான் இப்போ வந்து லேட்டஸ்டா இதுல வந்து இருக்கும். ஸ்டேட் வேரியபிளான நேம்ல வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்க வந்து ஆஹ், நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்டேட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம பூல் எது வேணா செட் பண்ணலாம். நம்ம வே ஆஃப் அக்சஸிங் த ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் செட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் வந்து செட் பண்ண சாரி இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஹலோ ரியாக்ட். ஓகே, இப்போ என்ன இருக்கு, நேம்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அதுக்குள்ள வந்து நமக்கு இங்க நேம்ன்ற இதெல்லாம் நான் கிரீட்டிங் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். கிரீட்டிங்னு ஒரு கீ வேல்யூக்குள்ள நம்ம வேல்யூ வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை அக்சஸ் பண்றது எப்படின்னா, இது மாதிரி பண்ணக்கூடாது. இங்க இருந்து நம்ம நேம் டாட் கிரீட்டிங்னு வந்து எடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தானே நம்ம உள்ள கீ வேல்யூவா இருக்கு. நம்ம கீ வழியா வேல்யூ வந்து அக்சஸ் பண்றோம். ஓகே, இப்போ சேஞ்ச் நேம்குள்ளேயும் வந்து எப்படி செட் பண்ணணும்னா, இங்க வந்து நம்ம டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நேம், அதை முதல் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கிரீட்டிங்ல வந்து ஹேன்னு செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரீட்டிங்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றோம். இப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து எப்பயுமே வந்து டைரக்டா வந்து ஸ்டேட்டஸ் செட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து டைரக்டா வந்து எப்பயும் செட் பண்ணக்கூடாது. நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு செட் பண்றது தப்பு. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம செட்டர் தான் யூஸ் பண்ணணும். செட்டர்ல அதுவும் ஆப்ஜெக்டா இருந்தா ஆப்ஜெக்டை போய் டைரக்டா வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டு, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நீங்க எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனாலிட்டிங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல கிரீட்டிங்ன்ற கீ வேல்யூ நான் போய் அந்த கீ எடுத்து அதுக்கு வந்து வேல்யூ செட் பண்றேன். ஸோ வந்து இப்போ நம்ம இது வந்து மாறிடுச்சு, ஸ்டேட் வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ பார்க்கலாம் இது பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. அது ஹலோ ரியாக்ட் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணா ஹைன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு அரேவா வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு எம்டி அரே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அரே யூஸ் பண்றதுனால நான் இதோட நேம் வந்து நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன். ஓகே, செட் நேம்ஸ். ஓகே, ஸோ இங்கே செட் நேம்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால இது அரேவா இருக்கனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது வந்து மேப்னு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ அரே வந்து எப்பயுமே அக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் இப்போ நம்ம இந்த பிரேசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிரேசஸ் மீன்ஸ் இது வந்து டைனமிக் கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்னன்னா, அது வந்து வேல்யூ இருந்தால் மட்டும் அது ரெண்டர் ஆகும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த அந்த இடத்துல வெறும் பிளாங்க் ஸ்பேஸ் தான் இருக்கும். எந்த எலமெண்ட்டும் வந்து லோட் ஆயிருக்காது. ஓகே, இப்போ நேம்ஸ் வந்து எடுத்துட்டோம். இப்போ மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல தெரிஞ்ச அதே ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் தான். இப்போ மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நேம். ஓகே, ஸோ நேம்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஒரு ஹெடர் டேக் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ண மாதிரி ஹெடர் டேக்குள்ள நேம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து இங்கே என்ன மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாமே கீ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இண்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஆட் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக இருக்கனால நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மேப் ஃபங்க்ஷன் இது வந்து புரியலன்னா அது இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டை வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இந்த மேப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ரெண்டர் பண்ணுறது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ரியாக்டில். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டர் ஆகும். செட் நேம்ஸில் நான் வந்து நேம்ஸை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். நேம்ஸில் டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து கீ தேவையில்ல டேரெக்டாக. ஏன்னா அரேல வந்து நமக்கு வெறும் எலமெண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கும், கீ வேல்யூவாக இருக்குது அதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து நான் இது மாற்றணும், அரே டீஸ்ட்ரக்சரிங்கை வந்து மாற்றணும். ஸோ ஏற்கனவே ஆப்ஜெக்டாக இருந்தனால நம்ம பிரேசஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட்ஸ் ரிட்டர்ன். ஓகே சாரி, இங்கே வந்து நான் ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஆட் பண்ணணும் யூஸ் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நான் சேஞ்ச் நேம்னு கிளிக் பண்ணுறப்போ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டேட் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம்.
நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். ஆப்ஜெக்ட் வச்சு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரே யூஸ் பண்ணோம். ஃப்ரீக்வென்ட்டா வந்து நம்ம ரியாக்ட்ல வந்து ஸ்டேட்ஸ் வந்து இது பண்ணுவோம். இதுல இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து ஆட் பண்றேன். தேங்க் யூ.